7ஆம் இடத்துல மாந்தி இருந்தது அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை துணை நம்மளுடைய எண்ணத்திற்கு மாறாக நடந்துக்குவாங்க. நண்பர்கள்ட்ட பிரச்சனை தான் இருக்கும் எப்பயும். நீங்கள் பழகுறவங்ககிட்ட எல்லாருமே ஒரு எதிரியாக தான் மாறுவாங்க. கூட்டுத் தொழிலுங்கிறது செய்யவே கூடாது. அது ஒத்தே வராது. அதில் நிறைய நம்பிக்கை துரோகங்களையும் ஏமாற்றத்தையும் சந்திக்க வைக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டையும் சண்டை சச்சரவு வில்லங்கத்தோடு தான் இருக்கும். நண்பர்களே எதிரியாக மாறுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வேலை செய்கிற இடத்துல கூட நம்மளுடைய வேலையை நாமளாக தான் தனியாக செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பு பக்கத்தில் இருக்கிறவங்கனால நெருங்கி பழகிற வாய்ப்பெல்லாம் இதெல்லாம் கிடைக்காது. 7ல் மாந்தி இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டியது வரும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா, தொழில் செய்யலாமா வேலை செய்யலாமான்னு சொல்லி நிறைய ஜோதிடர்கிட்ட பார்த்துருப்பாங்க. கரெக்டாக கொஞ்சம் மாந்தியை சரியாக கவனிக்கணும். ஏன்னா 7ல் மாந்தி இருந்தது அப்படின்னா எவ்வளோ செஞ்சாலும் நஷ்டம் தான் கொஞ்சம். லைஃப் பார்ட்னர் 7ஆம் இடங்கிறது சமூகம், கூட்டாளி, அந்தஸ்து இந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ லைஃப் பார்ட்னர்னாலும் சரி, தொழிலில் பிஸ்னஸில் பார்ட்னர்னாலும் சரி, அவங்கக்கிட்ட ஒரு கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் வந்துடும், ஏமாற்றத்தை சந்திச்சுக்குவாங்க. அதனால் அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.